வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த வீடியோ வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டுமே கொடுக்கப்படுது. அதனால இதை ஒரு ரெக்கமெண்டா எடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்றது, கட்டமைக்கிறதெல்லாம் வேண்டாம். பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கோம். இதையே கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெலிகிராம் கனெக்ட் ஆயிடும். டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி நிஃப்டியோட அப்டேட்ஸு எல்லாமே குடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்ப எளிமையா இருக்கும். நிஃப்டியோட அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். லைவ் மார்க்கெட் ஓப்பன்லேருந்தே குடுத்துட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட அதிலேயே வந்து ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் புதியவர்களா இருந்தீங்கன்னா, இந்த கீழ வந்து புதியவர்களுக்காக குடுத்துருக்கேன் பாருங்க. இதையும் பாருங்க. இதில வந்து நெறைய விஷயம் உள்ள குடுத்துருப்பேன். நம்மளுடைய கோர் கான்செப்ட்டே வந்து இதில இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டு இதில எப்படி பார்க்குறதுன்னு குடுத்துருக்கு. லைனா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து முழுமையா உங்களுக்கு புரியுது. அதாவது ஃபர்ஸ்ட்டு கத்துக்குங்க மார்க்கெட்ட. கத்துட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. இத வந்து ஒவ்வொன்னா பாருங்க. லைனா பாருங்க. உங்களுக்கு முழுமையா புரியும். இது இருந்தாவே போதும் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு. இதுக்கு தேவையில்லாம இண்டிகேட்டர் அது இதுன்னு வச்சு யூஸ் பண்ணி நேரத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பதிவு பாருங்க. இதுவே உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு போதுமானது. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தால் கூட நீங்க இதை ஒரு டைம் பாருங்க. தவறாமல் பார்க்க வேண்டியவன ஒரு 7 வீடியோ இருக்கு. இதை பாருங்க. போதுமானது. இதே போதுமானது. இதில வந்து நம்ம எந்த இண்டிகேட்டர யூஸ் பண்றதில்ல. எந்த ஒரு கால்குலேஷன் பண்றதில்ல. எல்லாம் எளிமையான கான்செப்ட் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து இந்த டெலிகிராம் அப்டேட் பத்தி சொன்னேன் இல்லைங்களா? டெலிகிராம் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நிஃப்டி நடந்ததுன்னு நான் குடுத்துருந்ததையும் கூட செக் செக் பண்ணி பாருங்களேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நேத்து வந்து நடந்தது. இப்ப நம்ம கோல்டு பத்தி பார்க்க போறோம். பட் நிஃப்டி பத்தி ஒரு சின்ன தகவல் குடுத்துடலாம்னு குடுக்குறேன். இப்போ நேத்து மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஓப்பன் ஆகி 1 ஹவர்ல அப்படியே கீழ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரேடிங் வாய்ப்பு எங்கெங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் குடுத்துருப்பேன். அதை கவனிச்சு பாருங்க. 5 மினிட்ஸ்ல வர்றேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ் இதுதான். நேத்து மார்க்கெட் ஓப்பன் ஆன பிளேஸ் இந்த பிளேஸ். இங்க ஓப்பன் ஆகி அப்படியே கீழ வந்துட்டான். இப்ப மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, அவ எவ்வளவு தூரம் கீழ வர்றாங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தூரம் கீழ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்க தான் வந்து கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போயிருக்குது. அப்போ இங்க வந்து கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து கீழ வந்தா சப்போர்ட்க்கு வரணும். ஆக்சுவலா வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து திரும்பி இருக்குது. இது டைம் வந்து 9:30, 35 சம்திங் டைம். சரிங்களா? அந்த டைம்ல வந்து இது ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதை வந்து நான் டெலிகிராம்ல முன்னாடியே குடுத்துருப்பேன். ஆ நேத்து 9:35க்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் பண்ணியிருப்பேன் நானு. ரன்னிங் மார்க்கெட்ல குடுத்தது தான். இங்க பாருங்க. இங்க ரைட். பாருங்க டைம் 9:29. 9:29க்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி கீழ வரும்போது குடுத்துருப்பேன் நானு. ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். இங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 9:35 இந்த டைம் பார்த்துட்டீங்கன்னா, 9:35 பாருங்க 9:35க்கே குடுத்துருக்கேன் நானு. அப்பவே வந்து சப்போர்ட் ஒண்ண வரைஞ்சு, மார்க்கெட் இங்க வந்தா ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு குடுத்துருக்கேன். அந்த சார்ட்ட வேணா பெருசா வியூ பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பாருங்க. நான் குடுத்த டைம் 9:35. அப்பவே வந்து இந்த சப்போர்ட்ட நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து கீழ வந்தா அகைன் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பேன். அதுதான் மார்க்கெட்ல நேத்து வந்து ஓவராலா நடந்திருந்தது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இங்க ஒரு மார்க் குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து மேலேருந்து ஒரு சமயம் ரெசிஸ்டன்ட்ல செல் போயிருந்தா, இந்த அ இடத்துக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு குடுத்துருப்பேன். அதுக்கு பின்னாடி பாருங்க 10, 19 குடுத்துருக்கேன். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இங்க ரிவர்ஸ் ஆயி, மறுபடியும் அகைன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயாச்சு அப்படின்னு குடுத்துருப்பேன்.
பாருங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் அந்த இடம் வந்து ஒரு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்குது. அகைன் மார்க்கெட் அங்கிறது கீழே சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குமோ அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு ரேஞ்சுக்கு மேலே அந்த இடத்த பிரேக் பண்ணிடும். அப்படி தான் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். கரெக்டாக போயிட்டு கீழே வந்த மார்க்கெட்டு அகைன் இந்த 1 ஹவர் சப்போர்ட்டுக்கே வந்திருப்பான். அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த இடம் அப்படி போய் டச் ஆகிருக்கு. அங்கேருந்து ரிவர்ஸ் இந்த சப்போர்ட்டு அகைன் வந்தவன். இப்போ நம்மளுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அகைன் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நிஃப்டியில். இந்த அப்டேட் எல்லாம் வந்து டெலிகிராம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம கொடுக்குற பதிவுகள் உடனுக்குடன் கிளிக் ஆகிடும், கிடைச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? நிஃப்டி தான் நடந்திருக்கு. சரி, ரைட். கோல்டை பார்ப்போம். நம்ம கோல்டு தான் பார்க்க வந்தோம். நம்ம இதை போய் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. 1 ஹவரில் பார்த்துட்டீங்கன்னா கோல்டு போன பதிவிலேயே கோல்டு பற்றி நான் பேசியிருந்தேன். ஆ அந்த சப்போர்ட் 3 அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் நேற்று. அந்த பதிவில் வந்து இதை கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து பல டைம் இங்கே 1 ஹவர் இது இல்லைங்களா? 1 ஹவரில் வந்து ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போன பிளேஸ் இது. இந்த சப்போர்ட் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா. ஏற்கனவே இதை உடச்ச வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். இது சப்போர்ட்டாக மாற்றிட்டான்னு சொல்லியிருந்தேன். அப்போது இங்கே போய் ரெசிஸ்டன்ஸு டச் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆனவன் அகைன் சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இந்த இடத்துல இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் போது சண்டே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன், நீ வந்து மார்க்கெட் அடுத்த ஸ்டேஜ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தான்னா அடுத்து போய் ரெசிஸ்டன்ஸ் தொடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருக்குது. ரெசிஸ்டன்ஸில் போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மேலே போன மார்க்கெட் திரும்பி எங்கே வந்திருக்குது? மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே இருக்குதோ அது கீழே இருக்கிறது சப்போர்ட், மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு. ப்ரைஸ் இங்கே வந்து மூவ் பண்ண பின்னாடி ஆல்ரெடி இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அப்போ சப்போர்ட்டாக மாறினா எகைன் என்ன பண்ணிக்குது? மறுபடியும் இது சப்போர்ட்டுக்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. அப்போது இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத்து இதில் நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. மார்க்கெட் அதுக்கு மேலே போனது என்ன பண்ணுச்சு? அங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கங்க. எளிமையாக புரிஞ்சுட்டிங்கன்னா ட்ரேடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இது பாருங்க 15 மினிட்ஸ் வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே வந்தோடனே இங்கிருந்து மார்க்கெட் வேகமாக வந்த மார்க்கெட் இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிறா. இங்கே ஸ்டெப் வச்சு ஏறி போய் எகைன் கீழே வந்து மறுபடியும் அதே இடம் பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து மேலே போயிருக்கா. மேலே போய் இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கேன். இப்போ காலையில் ஓப்பன் ஆனது இங்கே ரன் ஆகிட்டு இருக்கான். இதை வந்து ஒரு சார்ட்டாக பாருங்கள். எப்பவுமே வந்து எந்த ஸ்டாக்காகவும் வச்சு மனசில் வச்சு பார்க்காதீங்க. இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுமே வந்து சார்ட்டாக மட்டும் பாருங்கள். இது ரிலையன்ஸ், இது நெப்டி, இது வந்து கோல்டு, இது வந்து US30, இது வந்து யூரோஎஸ்டி, இப்படியெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் மனசில் வைக்கிறதே வந்து இது ஒரு சார்ட்டாக மட்டும் பாருங்கள். அப்போ சார்ட் எப்படி ஒர்க் ஆகுறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இது கோல்டு இப்படி ரன் ஆகுது, நிஃப்டி இப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. அதுவும் இதே மாதிரி தான் ரன் ஆகும். கோல்டும் இதே மாதிரி தான் ரன் ஆகும். எல்லாமே இந்த சார்ட் தான். சார்ட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். அப்போது இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதானே இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதைத்தான் மறுபடியும் நம்மளுடைய கான்செப்டில் முழுமையாக சொல்லிட்டு இருக்கு. அந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பாருங்க, இப்போ என்ன கண்டிஷன் நிற்குதுன்னு பாருங்க. இது மேலே வந்த எங்கே நின்றுருக்கான்? ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பாட்டுருக்கோம். மேலே வந்த என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதாவது இந்த ஏரியா வந்து மேலேருந்து கீழே வந்தால் பாருங்க, இந்த ஏரியா வந்து வந்து இங்கே ஒரு சின்ன ஜர்க் எடுத்து கீழே வந்திருக்கான். அப்போ இதுதான் நம்மளுக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து இது, அதுக்கு அடுத்து இது, அப்படி போயிடும். அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்த வந்து தொட்டிருக்கா. ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் கீழே வருவானா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட்டோட ரன்னிங் கூட போகணும். ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆக தான் செய்வான். அதுதான் நடக்குது. அடுத்தது வந்து இங்கே சப்போர்ட் வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு திரும்பி போகலாம். திரும்பினான்னா மறுபடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகானா கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
மார்க்கெட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு தொட்டு சப்போர்ட் தொட்டு தொட்டு திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்க மாட்டான், வந்து போயிட்டே இருக்க மாட்டான். ஒரு இடத்துல வந்து அவன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவான். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து நான் இந்த வீடியோ கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதா என்னங்கிறத நான் முடிவு பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் இந்த பதிவை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.